எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். லாக்டுலாம் எதுவும் இல்லை, அது கதவுலாம் திறந்து தான் இருந்திருக்கு. அந்த அம்மா இறந்துருக்காங்க. இவர் ஹேங்கிங் பண்ணியிருக்காரு, சூசைட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இவர் தான் மர்டர் பண்ணாரா, இல்லை இவர் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரா, இல்லை ஏன் பண்ணார்? அவங்க ஒய்ஃபை மர்டர் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா? அது தற்கொலையா, இல்லை யாராவது அடித்து இவரை தூக்கில் தொங்க விட்டாங்களா அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா 2 கொலை வழக்காயிடும். எதுவுமே இல்லாமல் கூவத்தில் தலையே இல்லாத கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்ட ஒரு உடல் பாகத்தெல்லாம் எடுத்து 48 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சோம். அந்த ஐஓக்கெலாம், இன்ஸ்பெக்டருக்கெலாம் ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். பாவம், அது முடித்தாதான் அவர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அது என்னன்றது தெரியணும். மேல் அதிகாரிகளை கேட்பாங்க, எல்லாருக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும். ஸோ இவர் வரும்போது அதை கண்ணால் பார்த்துடுறாரு. அது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஒரு ஆத்திரம் வருது. நம்ம கூட இருந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணுறாளே அப்படின்ற அந்த வெறியில் சேனல் பிடிக்கல, அவர் பார்க்குற ப்ரோக்ராம் பிடிக்கல, அவங்க ஒய்ஃப் பார்த்துன்னு இருக்காங்க. அவருக்கு அது பிடிக்கலன்றதுனால அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவங்க ஏதோ வாக்குவாதம் பண்ணுறாங்க. உடனே சமையல் அறையில் போயிட்டு ஒரு கத்தி எடுத்து ஊற்றிடுறாரு. ஐபிசி இப்போ 302 ஐபிசி கொலை கேஸு அப்படின்னு சொன்னால் அதே தான். அந்த ஐபிசின்றதை மட்டும் இந்தியன் பினல் கோர்ட்டுன்றதை இப்போ சுரக்ஷான்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பேரை தான் மாற்றிருக்காங்க. அது உள்ளே இருக்கிற சாராம்சம் அதே தான். 307னா கொலை முயற்சி. தவறான முறையில் ஒரு சின்ன பொண்ணு, 15 வயசு பொண்ணுக்கு ஒரு கருத்தரிப்பு நடந்துருச்சு. அது தவறான முறைன்னு சொல்லி நம்ம அக்யூசியம் பிடிச்சிட்டோம், ஜெயிலில் இருக்கிற எல்லாம் பண்ணுறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கலைச்சிடணும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் VA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சார், இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ சாய் சில்க்ஸ்னு ஒரு பொட்டிக்குடைய ஓனர் ராஜி, இவங்களை அவங்களுடைய ஹஸ்பண்டே கொலை செஞ்சுட்டு அவருமே தற்கொலை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த கேஸுடைய பின்னணி என்னவா இருக்கு சார்? இப்போ இங்கே சமீபத்தில் நடந்தது இல்லையா, அவர் கொலையும் பண்ணிட்டாரு, அப்புறம் அவரே சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்றத செய்தியை பார்த்தோம். அவருக்கு 2 சன் இருக்காங்க. 2 பேரும் டாக்டர் தான். ஒருத்தர் ரஷ்யாவில் இருக்கார், ஒருத்தர் இங்கே சென்னையில் பல் டாக்டராக இருக்கார். அதனுடைய பின்னணி என்னன்றது இன்னும் நமக்கு சரியாக வரலமா. இன்னும் எனக்கு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காவல்துறை அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க. அதாவது வாழாமல் அவர் ஏதோ தனியாக 2 வருஷமாக அவர் பிரிஞ்சு தான் இருக்கார். அவங்க தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பட்டுப்போட வியாபாரம் ஏதோ பண்ணுறதா வச்சுருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஆனாலும் அவங்களும் ஹஸ்பண்ட் மேலே ஒரு அஃபெக்ஷனோடு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பணம் செலவுகளாம் கூட பணம் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் எல்லாமே. மதுரையில் போய் தங்கியிருந்தார், சிஸ்டர் வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதோ இம்மிடியட்டாக சீக்கிரமாக இப்போ இந்த கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் வந்தார், வீட்டில் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. இப்போ அதில் இருக்கிற சீன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டுலாம் எதுவும் இல்லை, அது கதவுலாம் திறந்து தான் இருந்திருக்கு. அந்த அம்மா இறந்துருக்காங்க. இவர் ஹேங்கிங் பண்ணியிருக்காரு, சூசைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அவங்க சன்னுக்கு, இங்கே சென்னையில் இருக்கிற சன்னுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெசேஜ் இவர் தான் அனுப்பிச்சாரா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. இவர் ஃபோன்லேருந்து வேறு யாருன்னா கூட அனுப்பியிருக்கலாம். 2வது இதே கொலையை கூட வேற யாராவது பண்ணிட்டு இவரையும் அடிச்சு தூக்கில் தொங்க விட்டுருக்கலாம். அப்படி கூட இந்த ஒரு கோணமே இருக்கு. ஏன்னா டோருமே லாக் ஆகல. இப்போ சூசைட் பொதுவா பண்றதுனாலே எப்பவுமே டோர் லாக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு பெர்செப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ இவங்களை கொன்னுட்டு அவரை ஹேங் பண்ணிட்டு இதை அவர் மேல திருப்பி விட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனுமே இருக்கு. இல்ல அப்படியே நடக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஏன்னா சூழ்நிலைகள், இவங்க குடும்ப சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியாது. இவர் ஒரு 2 இயர்ஸா மதுரையில் இருந்ததா சொல்றாங்க. அப்போ மதுரையில் இவருடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்திருக்கும், மதுரையில் இவர் என்ன எப்படி இருந்தார், அங்கே இவருக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா. இப்போது அப்படியும் இருக்கலாம். சப்போஸ் இவர் அங்கேருந்து அங்கே ஏதாவது ஒரு தப்பு தண்டா செஞ்சுட்டு இங்கே வந்துருந்துருக்கலாம். அதை பின்தொடர்ந்து யாராவது வந்திருக்கலாம்.
வரும்பொழுது ஏதாவது இங்கே பிரச்சனை ஆகிக்கூடும். அப்படி பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிட்டு தப்பிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி போனாலும் உண்மை நிலையை வந்து கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் வேலை, காவல்துறையோட வேலை அதுதான் நிச்சயமாக. அது எப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியமான செயலாக இருந்தாலும் எவ்வளோதான் அதை பூசி மொழிகி அதை மறைச்சி பண்ணாலும் டெஃபினட்டாக காவல்துறை வந்து கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் தான் மர்டர் பண்ணாரா, இல்லை இவர் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரா, இல்லை ஏன் பண்ணார், அவங்க ஒய்ஃபை மர்டர் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஏதோ முதல் நாள் ஏதோ பெரிய சண்டை நடந்ததா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சண்டை நடக்கிறதுங்கிறது புருஷன் முன்னாடி இதில் வந்து சகஜம்தான். ஸோ அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இவர் பண்ணியிருந்தால் அப்போ அதுக்கு உண்டான காரணம் என்ன, அதையும் வந்து டெஃபினட்டாக கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் ஒரு சார்ஜ் ஷீட் போட முடியும். இப்போ தற்சமயத்துக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, 302ன்னு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட்னு யாரும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இவர் தான் அப்படின்றது அந்த சீனை வச்சு சொல்கிறோம் நம்ம தற்சமயத்துக்கு. குடும்பமான வரைக்கும் பார்த்தா அது ஒரு சஸ்பெக்ஷனல் டெத்து தான் அது. ஏன்னா இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த 2 மர்டர் ரெண்டுமே ஒரு கொலை ஒரு தற்கொலை. இந்த தற்கொலைன்றது கூட போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அது தற்கொலையா இல்லை யாராவது அடித்து இவரை தூக்கில் தொங்க விட்டாங்களா அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா 2 கொலை வழக்காயிடும் அது. ஸோ அது இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து தான் இருக்குது. நிச்சயமாக வந்து நம்ம காவல்துறை நம்ம எப்படி இருந்தாலும் இதே நியூஸ் சேனல்லையும் இதே பேப்பர்லேயும் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். கட்டாயம் அது கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவங்க வந்து ஒரு வந்து பிஸ்னஸை வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப நாளாவே வேலை இல்லாம வீட்டில் வந்து இருந்திருக்காரு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்ஸ்டால வந்து வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுனால அவருக்கு வந்து அதுலயுமே வந்து நிறைய சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஈகோ கிளாஷால நடந்திருக்குமா? ஏன்னா வந்து ஒய்ஃப் தன்னோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஈகோ கிளாஷால நடந்திருக்குமா? இல்லைம்மா, இருக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு அருமையான கொஸ்டின் தான். இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஊர்ஜிதமாக இன்னும் சொல்ல முடியல நமக்கு. ஏன்னா இப்போது நம்ம அந்த கையாண்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னுடைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எதுவுமே இல்லாமல் கூவத்தில் வந்து தலையே இல்லாத கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்ட ஒரு உடல் பாகத்தெல்லாம் எடுத்து 48 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சோம். யார் இறந்தவர் யார், அந்த இறந்தவர் எதுக்காக யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்றதை 48 ஹவர்ஸில் பண்ணேன். ஏன்னா அந்த கேஸ் முழுக்க முழுக்க என்னுடைய ஹேண்ட்லிங். நாங்கள் எங்கள் ஸ்டேஷனில் நடந்த விஷயம், நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், நாங்கள் அதை கையாண்டோம். ஸோ அது வந்து கரெக்டாக எங்களால் சொல்ல முடியும். அந்த வழக்கை பற்றி கேட்டிங்கன்னா நான் என்னால் புட்டு வைக்க முடியும். இப்போ இது வந்து இதில் நங்கநல்லூரில் நடந்தது, ஆலந்தூர்கிட்ட நங்கநல்லூர் நடந்தது. அவர் சுப்பிரமணின்னு நினைக்கிற பேர், அந்த அம்மா பேர் வந்து ஏதோ நாகலட்சுமி அப்படின்ற மாதிரி. பட் இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. கட்டாயம் அது வந்து என்னன்றது மக்களுக்கு தெரிய வரும். நிச்சயமாக மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ நீதிமன்றத்துக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? டெஃபினட்டாக வந்து அந்த எஃப்ஐஆருக்கு உண்டான காரணங்களை சொல்லி ஆகணும். அது எப்படி தான் நடந்ததுன்றதை தெளிவுபடுத்தி தான் ஆகணும். அதுக்கு காவல்துறை மும்முரமாக வேலை செய்வாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டேஷன்லலாம் வந்து அல்லும் பகலும் இதே வேலையாக தான் இருப்பாங்க. நம்ம இங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் பட் அந்த ஸ்டேஷனை பொறுத்தவரையிலும் அதனுடைய முழு உண்மையான தன்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருமே வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. அந்த ஐஓக்கெலாம் இன்ஸ்பெக்டருக்கெலாம் வந்து ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். பாவம், அது முடித்தாதான் அவர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அது என்னன்றது தெரியணும். மேல் அதிகாரிகளும் கேட்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுனால வந்து காவல்துறை வந்து மெத்தனமாக போயிடுச்சு, இல்லை காவல்துறை வந்து சரியாக பணி செய்யலையோ அப்படின்ற டவுட் வந்து யாருக்குமே வேணாம். அது வந்து பொதுவாக மக்களுக்கும் வேணாம், சேனலுக்கும் வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 டேஸ்லேயே நிறைய சம்பவங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு அவருக்கு. அவர் வந்து ஆக்சுவலாக கல்யாணம், அதான் அவருக்கு ஒரு லைஃப் தனியாக இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஒரு ஃபேர் வச்சுருக்காரு, ஒரு லேடி ஒருத்தர்கிட்ட இருக்கார். அவர் கூட வந்து இவர் கள்ளத்தொடர்பு போகிறாரு வராரு அப்படி இருக்கார். இவர் பெங்களூர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, போகிறாரு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தம்மா இன்னொருத்தரோட நட்பாக இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு அஃபெக்ஷன் வச்சுக்கிட்டு அவர் கூட இருக்காங்க, ஹாரிஷ்னு ஒரு பையன் கூட. ஸோ இவர் ஒரு முறை அதை கண்ணால் பார்த்துடுறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஒரு ஆத்திரம் வருது, நம்ம கூட இருந்துட்டு நமக்கே துரோகம் பண்ணுறாளே அப்படின்ற அந்த வெறியில் அவனை என்ன பண்ணுறாரு, கல்லை தூங்கும்போது போய் கல்லை தூக்கி தலையில் போட்டு சாவடிச்சிடுறாரு. இப்போ அங்கே ஒரு கொலை கேஸ், இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது போயின்னு இருக்கு. இது வந்து பெங்களூர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மும்பையில் ஒரு சின்ன டிவி தகராறு, டிவி பார்க்குறதுல ஃபேமிலியில்
ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, நல்லா முடிச்சுட்டு போய் டிவி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லை அவருக்கு அந்த சேனல் பிடிக்கல, ஏதோ சம்திங் ராங்கில் வந்து சேனல் பிடிக்கல, அவர் பார்க்குற ப்ரோக்ராம் பிடிக்கல, அவங்க ஒய்ஃப் பார்த்துன்னு இருக்காங்க, அவருக்கு அது பிடிக்கலன்றதுனால அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவங்க ஏதோ வாக்குவாதம் பண்ணுறாங்க. உடனே சமையல் அறையில் போயிட்டு ஒரு கத்தி எடுத்து வந்து குத்திட்டாங்க. அந்த அம்மா இறந்துடுறாங்க. பேத்தி ஓடி வருது. அது அப்போ தான் பிறந்த நாள்லாம் முடித்த பேத்தி வந்து ஓடி வருது. இது மாதிரி தாத்தா என்ன வந்து குத்திட்டீங்களே ஆயாவை பாட்டியை அப்படின்னு கேட்கும்போது அந்த எமோஷனில் அந்த ஆத்திரத்தில் அந்த குழந்தையும் குத்திடுறாரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 2 பேருமே வந்து உயிர் போயிடல, 2 பேருமே வந்து ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவர் ஓடி போயிட்டார், தலைமறைவாயிட்டார், அங்கே தேடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவோடவோ இல்லை செய்யணுன்ற ஒரு திட்டமிட்டோ செய்கிற விஷயம் இல்லை இல்லையா. அந்த நேரத்தில் மனிதனுடைய அந்த உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய சரி, இருந்தாலுமே அது உணர்ச்சி வசப்பட்டுனா அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிட முடியாது இல்லையா. இப்போ வந்து குற்றம் வந்து இப்போ ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து இந்த தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சப்கான்ஷியஸா இருக்கும் போது யாருக்குமே வந்து எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் இது பண்ணணும்னு தோணாது இல்ல. எப்படியா இருந்தாலும் நம்ம எதனா ஒரு குற்றம் பண்ணா கூட ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ வந்து சட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கா. சூப்பர். அதான் இதுதான் வந்து ஹைலைட் கொஸ்டினே தான். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிற பதிலே இதுதான். இந்த கொஸ்டின் தான் வந்து இன்றைக்கி நமக்கு பெரிய இந்தியா முழுக்க கூட சொல்லலாம், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க தொக்கி நிற்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னென்னா இதுதான். ஏன்னா அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டதுன்னா இதெல்லாம் வந்து குறையும், தண்டனைகள் குறையணும் இல்லையா, அது குற்றங்கள் குறையணும், அப்போது தண்டனைகள் கடுமையாகணும். அப்போ தான் அவங்க இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மலேசியாவில் போன மாதம் ஒரு அலௌன்ஸ் பண்ணுது கவர்மெண்ட். அதாவது இது நாள் வரையில் விசா, நீங்கள் எந்த விசாவில் இருந்தீங்களோ விசா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்த விசா காலாவதியாக இருக்கலாம், நீங்கள் அப்படியே வந்து மறைமுகமாக எங்கள் நாட்டில் வாழ்ந்துன்னு இருக்கலாம், வேலை செய்யலாம். டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்க அந்த டூரிஸ்ட் விசா முடிஞ்சும் கண்டினியூவாக இங்கே இருந்திருக்கலாம். எல்லாமே அங்கே அரசாங்கத்துக்கு தெரியாமல் இங்கே நிறைய பேர் இருந்திருப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஸோ ரைட், நாங்கள் யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. 30ஆம் தேதி வரைக்கும் டைம் தரோம், நேற்றுக்கு வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் தரோம், எல்லாரும் போயிடுங்க. உங்களுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாமல் இங்கே யாராவது இருந்தால் கூட நாங்கள் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிடுங்க. பொது மன்னிப்பு, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததுக்காக உங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை, எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை, எந்த விதமான குற்றச்சாட்டும் உங்கள் மேலே இல்லை, வைக்கல, நாங்கள் பொது மன்னிப்பு கொடுக்குறோம், எல்லாருமே 30ஆம் தேதியோட எல்லாம் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு ஒரே ஒரு சின்ன அலௌன்ஸ்மெண்ட்டு கவர்மெண்ட் பண்ணுது. இந்த 30ஆம் தேதிக்கு போகாமல் இங்கேயே இன்னமும் இதே மாதிரி எங்களை ஏமாற்றிக்கிட்டு, கவர்மெண்ட்டை ஏமாற்றிக்கிட்டு தலைமறைவாக இங்கே இருந்தீங்கன்னா நாங்களாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிட்டான். அவ்வளோதான். ஒருத்தர் கூட இல்லை அங்கே. நேத்தோட எல்லாம் வந்துட்டான், ஒருத்தரும் அங்கே இல்லை. ஏன்னா வந்த நண்பர்கள் நம்ம சில பேர் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க, சில இடத்துல போனவங்களாம் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒயிட் பாஸ்போர்ட்டுன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் பாஸ்போர்ட் அப்படின்னு பேரும் அதுக்கு. அவன் டெம்பரவரி பாஸ்போர்ட் ஒன்று எடுத்து கொடுத்து அழகாக ஏற்றி அமிச்சிட்டான். அது வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து அவன் சொந்த ஊருக்கு வந்து இறங்குற வரைக்கும் அந்த பாஸ்போர்ட்டு செல்லும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் வந்து காலாவதியானது, அது எந்த நாட்டுக்கும் போக முடியாது, அந்த பாஸ்போர்ட் எதுக்கும் யூஸ் ஆகாது. அவன் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அனுப்புகிறான். இது மலேசியா நாட்டினுடைய இப்போ நடந்த சம்பவம். ஏன்னு கேட்டேன், என்னடா அங்கே ஜாலியாக இருந்துட வேண்டி தானே அப்படின்னா கண்டுபிடிச்சிட போகிறான், அப்படியே கண்டுபிடிச்சா கூட என்ன பெருசாக தண்டனை கொடுத்துட போகிறாங்க, சமாளிச்சு இருக்க வேண்டி தானே, அப்படியே உள்ளே போட்டால் கூட நம்ம ஊர் மாதிரி ஒரு வக்கீல் வச்சு வெளியே வந்துடலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், நம்ம ஊர் மாதிரிலாம் தண்டனை கிடையாது, அங்கெல்லாம் பக்காவாக பட்டெக்ஸை பிச்சை எடுத்துருவாங்கங்கிறான். அந்த இது வச்சு ஒரு பெரம் மாதிரி வச்சு பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 மாதம் ஜெயிலில் வச்சாங்கன்னா ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுப்பாங்க. ஜெயில் உள்ளார வந்து ஒரு வேளை சாப்பாடு தான். ஜெயிலுங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும், அதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது, அதனால் நான் வந்துட்டேங்கிறான். ஸோ அந்த தண்டனை வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே பொருட்டு வந்துட்டாங்க. வேறு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இல்லை, ஒரே ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டு தான். அந்த தண்டனை அங்கே எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த நாட்டையும் நம்ம நாட்டையும் கம்பேர் பண்ண முடியாது.
ஏன்னா இப்போ இங்கே வந்து இது வந்து அதாவது குடியரசு நாடு நம்மளுது இல்லையா, ஜனநாயக நாடு. இங்கே வந்து பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, மக்களுக்கு சுதந்திரம் இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, மனித உரிமை இருக்குது. அவனுக்கு முழு இது கொடுக்கணும். சாப்பாடே ஜெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடே வந்து ஜெயிலர்லாம் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இப்போ 3 வேளையும். இங்கே வந்து 3 வேளை சாப்பாடு இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டார் ஜெயில்ல இருக்கவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்கா சார்? ஸ்நாக்ஸ் இருக்குது. அதாவது ஸ்நாக்ஸ் மீன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பர்கர், பீஸா, சமோசா அப்படி இல்லை. வேர்க்கடலை கொடுக்குறாங்க, ஒரு மாதிரி ஏதோ ஒரு அவிச்ச வேர்க்கடலை, அந்த வேறு ஏதோ ஒரு மாதிரியான சில விஷயம்லாம் ஈவினிங்கில் கொடுக்குறாங்க. கம்பல்சரி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க. காலையில் ஒரு டிஃபன் கொடுக்குறாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஈவினிங் சாப்பாடு, நைட் சாப்பாடு ஒரு 6 மணிக்கெலாம் கொடுத்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து முழுசாக வந்து அவனுக்கு எந்த கஷ்டமும் உள்ள கிடையாது. மற்றபடி வந்து தண்டனையும் வந்து பெருசாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் நம்ம எடுத்த உடனே வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிறுத்தினாலும் அவனுக்கு வந்து நம்ம அவன் செஞ்ச தண்டனையை நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். அதுக்கு சாட்சிகள், சம்பிரதாயங்கள், அது கோர்ட்டில் அதை நடத்தி வாய்தான்னு போட்டு கடைசியில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து தான் வந்து தண்டனை கொடுக்க முடியும். அப்படியே ஒரு தண்டனை கொடுத்தாலும் அவர் அப்பீல் போகலாம். இந்த தண்டனை மேலே எங்களுக்கு திருப்தி இல்லை, எனக்கு வந்து இந்த தண்டனை வந்து மிக பெருசு, அதனால் அவங்க வந்து இப்போது சாத்தான்குளம் கேஸில் பார்த்தீங்கன்னா 9 போலீஸ் வந்து அடித்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அப்பீல் பண்ணலான்னு டைமும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க மறுபடியும் இப்போ வந்து நம்ம நாட்டுல வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமா தானே சார் இருக்கு எல்லா சட்டங்களும். ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த தப்பு பண்ணாலும் ஈஸியா வந்து இப்போ ஜெயிலுக்கே போனா வந்து அவங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் இருக்கு. அதே மாதிரி அவ்வளவு ஈஸியாவும் அவங்க ஜெயிலுக்கு போயிடுறது இல்ல. இப்போ வந்து குற்றவாளிகளுக்கு வந்து இருக்க சலுகை கூட இப்படி நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு போய் நிக்கிறவங்களை வந்து அவ்வளவு ஒழுங்கா ட்ரீட் பண்றது இல்லை எங்கேயுமே. இல்லை, சட்டம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சட்டம் வந்து ஒரே சட்டம் தான், அவங்களுக்கு இவங்களுக்குலாம் இல்லை. அந்த சட்டத்தை வந்து இவங்க அது மாதிரிலாம் வந்து வளர்ச்சிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு காலத்தில் எல்லாரும் நடந்து போயிருந்தோம், அப்புறம் சைக்கிளில் போனோம், அப்புறம் ஒரு 2 வீலரில் போனோம். இப்போ கார் இல்லாத யாருமே இல்லை. வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துக்கினே தானே போகுது. அதே மாதிரி வந்து போலீஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பெரம் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஒரு லத்தின்வாங்க. அதுக்கப்புறமா ஒரு 310 410 அது மாதிரியான 303 இப்படிப்பட்ட ரைஃபிள் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். ஒரு புல்லட்டாக போட்டு தான் ஃபயர் பண்ணணும், அப்படி தான் இருந்தது. அப்புறங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும்போது என்னாச்சு, AK-47 வந்தது. அதுக்கப்புறமா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ நமக்கு புதுசாக வந்துருச்சு. அதே மாதிரி அவங்க காவல்துறையுடைய இது எப்படி கண்காணிப்பு எப்படி உயருதோ அதே மாதிரி அக்யூஸ்டுங்களும் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செயின் வச்சுருப்பாங்க, அவர் தான் பெரிய ரவுடின்வாங்க. அப்புறம் பார்த்தா சோடா பாட்டில் அடிப்பார், அவர் ஒரு ரவுடிம்பாங்க. அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துன்னு வந்து காட்டுறவர் ஒரு ரவுடின்னு இருந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எங்கேயோ போயிட்டாங்கல்ல. அவன் எவ்வளோ இன்னும் பாம்புன்றான் இல்லையா, டைமிங் பாம்புன்றான், எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா வெடிக்குது. ஸோ அவனும் வந்து வளர்ந்துகிட்டே போகிறான். அப்போது இந்த ரெண்டுமே தான் வளருது. காவல்துறையுடைய கண்காணிப்பும் காவல்துறையுடைய உழைப்பும் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வேலை செய்யலாம். இப்போலாம் அப்படி கிடையாது. 8 மணி நேரன்றதே வந்து அதிகம்தான். காலையில் வந்தாங்கன்னா டியூட்டி முடிஞ்சாலும் போக முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது காவல்துறையில். அடுத்தது ஒரு கேஸ் வந்துடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுவும் இருக்குது, அவனும் இருக்கிறான். ஆனால் சட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எழுதின அதே சட்டம் தான். அன்றைக்கி என்னென்ன எழுதணுமோ அந்த இப்போ தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட வந்து அதை பேரை தான் மாற்றிருக்காங்களே ஒழிய சட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது. ஐபிசி இப்போ 302 ஐபிசி கொலைகேஸு அப்படின்னு சொன்னால் அதே தான். அந்த ஐபிசின்றதை மட்டும் இந்தியன் பினல் கோர்ட்டுன்றதை இப்போ சுரக்ஷான்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை பேரை தான் மாற்றிருக்காங்க. அது உள்ளே இருக்கிற சாராம்சம் அதே தான். 307னா கொலை முயற்சி ஐபிசி, அது வந்து இப்போ மாற்றிருக்காங்க. இவ்வளோ தானே வழிய அதே தான். அதுக்கு உண்டான வழிமுறைகள் எப்படி வச்சுருக்காங்கன்னா அப்படிலாம் வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து குற்றத்தை வந்து அவர் ஒத்துக்கணும், அப்படி ஒத்துக்கலைன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, அவர் ஒரு வக்கீல் வச்சுக்கலாம், வக்கீலே வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அவரே வாதாடலாம். அவரே வந்து இப்போ அவர் ஒரு தவறு பண்ணாருன்னு சொல்லி போலீஸ் வந்து கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு சாதகமாக சில ஜனநாயக முறைப்படி மனித உரிமை ஆணையம் இருக்குது. அவர் ஒரு மனுஷன் தானே, அவர் தவறே பண்ணாலும் ஏன் நீங்கள் வந்து அவரை நீங்கள் சட்டத்தை நீங்கள் ஏன் கையில் எடுத்துக்கிறீங்க, அவரை ஏன் அடிக்கிறீங்க, அவரை ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மேலே ப்ளைம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு கேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் பலாத்காரம். ஒரு 15 வயசு பொண்ணு வந்து ஒருத்தர் பாலியல் பண்ணி கற்பழிச்சு அந்த குழந்தைக்கு கருவே உண்டாயிடுச்சு.
ஓகே. இப்போது அது என்ன பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணல, அது 15 வயசு பொண்ணு தானே, அதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கோர்ட்டு சொல்லுது, ஒரு ஒரு தவறான முறையில் ஒரு சின்ன பொண்ணு 15 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு கருத்தரிப்பு நடந்துருச்சு. அது வந்து தவறான முறைன்னு சொல்லி நம்ம அக்யூசியம் பிடிச்சிட்டோம், ஜெயிலில் இருக்கிற எல்லாம் பண்ணுறாரு. தெரிஞ்சதுக்கப்புறமா அதை கலைச்சிடணும், அந்த பொண்ணோட எதிர்காலத்தை நம்ம மனதில் கொண்டு அந்த பொண்ணை வாழ்க்கையை மனசில் வச்சு அந்த கரு கலைப்பு பண்ணணும்னு கோர்ட்டு சொல்லுது. ஆனால் மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்லுது, ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துறை என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஆபத்தை உண்டாகும், அது ரொம்ப அதிகமாகிடுச்சு, அது 4 மந்த்து கிட்ட போயிடுச்சு, ஸோ இனிமேல் அந்த கருவை கலைக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா அந்த பெண்ணுக்கே வந்து உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அவங்க மெடிக்கல் ரீதியாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எய்ட்ஸ் மருத்துவமனையிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. அது மாதிரி அவங்க அதை சொல்லும்போது கோர்ட் என்ன சொல்லுது, அது மாதிரி எப்படி தவறுன்னு தெரிஞ்சதை எப்படி நம்ம முழுசாக உருவாக்க முடியும், அது ஒரு தவறான செயல்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் அதை எப்படி அதை கண்டினியூ பண்ணி உருவாக்க முடியும், அதை அழிச்சு தான் ஆகணும், அந்த பெண்ணோட மனசை அந்த வாழ்க்கையை எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படின்றது சட்டம் அவங்க கோர்ட்டு சொல்லுது. மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த கேஸ் அப்படியே நிற்கிது. இன்னும் அந்த பொண்ணுக்கு அபாலிஷ் பண்ணுறதா பண்ணக்கூடாதான்றதை இன்னும் முடிவு பண்ணல. ஸோ சட்டத்துக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்குது. அதில் இப்போ இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ நேரம் சட்ட ரீதியாக நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ. புகைப்படக்காரங்க ஒரு நன்றி சொல்லிடணும். தேங்க்ஸ்.